தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2017 ஏப்ரல் 13ஆம் தேதி வியாழன் நள்ளிரவு 12:45 மணிக்கு மகர லக்னம் துளாராசியில் கேவிளம்பி ஆண்டு பிறக்கிறது. கேவிளம்பி என்றால் பொற்றாடை என பொருள். 60 ஆண்டுகளில் இது 31வது ஆண்டாகும். இந்த ஆண்டில் பிறப்பவர்கள் ஏராளமான பொன் பொருள், ஆபரணங்கள், ஆடைகள், தானியம், ரத்தினங்கள் இவைகளை பெற வாய்க்கப்பட்டவர்கள். மனைவி மக்களால் நன்மை பெறுவார்கள். சிறந்த சேமிக்கும் குணம் பெற்றவர்களாகவும் விளங்குவார்கள். ஆகையால் இந்த ஆண்டு நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும். இந்த ஆண்டில் ராகு, கேது, குரு, சனி ஆகிய வருட கிரகங்கள் பெயர்ச்சி இருப்பதால் பல வருடங்களாக முடங்கி கிடந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கை பெற இருக்கிறார்கள். மேலும் இது ஒரு பொது பலனே. அவரவர் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை, சேர்க்கை, பார்வை, தசாபுத்திக்கு ஏற்ப பலன் கூடவோ குறையவோ இருக்கும். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். கடந்த 1.5 ஆண்டு காலமாக இருந்த மனக்குழப்பம், எதிலும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமை, அடிக்கடி தலைவலி, கணவன் மனைவிகளுக்கிடையே இருந்த மனக்கசப்பு, ஈர்ப்பு இல்லாமை, சில நேரங்களில் சண்டை சச்சரவுகள், நண்பர்களிடம் இருந்த மனத்தாங்கள், வீடு அலுவலகத்தில் மந்தமான மனநிலை, திருமணத்தில் தடை போன்றவைகளை போக்கும் ஆண்டு இது. அலுவலகத்திலும் பணவரவிற்கும் இருந்த தடை விலகி நல்ல முன்னேற்றம் கொடுக்க போகும் இந்த ஆண்டு. வெளிநாடு வேலை, தம்பி தங்கைகளுக்கு திருமணம், தடைப்பட்ட தங்களது திருமணம் என சுப நிகழ்ச்சிகளும் புதிய வேலை வாய்ப்பும் தொழில் லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். கூடவே சிறு சிறு மருத்துவ செலவுகளும் இருக்கும். முதல் 4 மாதங்களுக்கு சுமாரான பலனும் பின் நற்பலனும் அடையப் பெறுவீர்கள். ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பலன்கள் என்பதை இப்போது பார்ப்போம். சித்திரை மாதம் ஏப்ரல் 14 முதல் மே 14 வரை பூர்வீகத்தாலும் பிள்ளைகளாலும் வருமானம் இருக்கும். சிலருக்கு திடீர் பணவரவு இருக்கும். சிலர் அலுவலக ரீதியாக பணம் வருவது போல் தெரியும். ஆனால் அது உங்கள் தகுதியை விட குறைவாகத்தான் இருக்கும். தொழில் முறையிலும் லாபத்தில் இழப்பு இருக்கும். வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். மிக முக்கியமாக அடிக்கடி விபத்து ஏற்படுபவர்களுக்கு அல்லது வண்டி ஓட்டும் போது சிறு சிறு முட்டல்கள் ஏற்படுத்துபவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய மாதம். இல்லை என்றால் விபத்தில் சிக்க நேரிடும். தசாபுத்தி மோசமாகவோ அல்லது பாவக்கிரகம் சுய ஜாதகத்தில் ராசியில் இருந்தால் வண்டி ஓட்டுவதை தவிர்க்கவும். வழக்கத்திற்கு மாறாக கோபமும் உணர்ச்சி வசப்படும் சூழ்நிலையும் ஏற்படும். எனவே கவனமாக பேசவும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டும். இல்லை என்றால் அது தங்களை பாதிக்கக்கூடும். குழந்தைகள் தங்கள் மீது பாசமும் சொல் பேச்சை கேட்டும் நடந்து கொள்வார்கள். கணவன் மனைவிகளுக்கிடையே ஒருவருக்கொருவர் ஒரு பிடிப்பில்லாத நிலையில் இருப்பார்கள். வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். எனவே விட்டு கொடுத்து செல்லவும். செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோயிலில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடும் முருகன் சனீஸ்வர வழிபாடும், சனிக்கிழமையில் கணவன் மனைவியுடன் வன்னிமர விநாயகரையும் வழிபட நலம் தரும். வைகாசி மாதம் மே 15 முதல் ஜூன் 14 வரை அலுவலக நெருக்கடிகள் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடும் மாதம். தாயாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அகன்று சுமூகமான உறவு ஏற்படும். அலுவலக ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் தடை அகலும். தொழில் ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகும். தம்பி தங்கைகளிடமிருந்து பணவரவும் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். ஃபோன், வாட்ச், ஆபரணங்கள் போன்ற தொழில் புரிவோர்கள் நல்ல வருமானம் அடைவார்கள். கம்யூனிகேஷன்ஸ், ஐடி தொழில் நடத்துவோர், வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கப் பெறுவார்கள். மார்க்கெட்டிங் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். தலைவலி, மூட்டு வலி வந்து போகும். வீடு, வாகனம், வியாபாரம், வாடகை தொழில் புரிவோர்களுக்கு தொழில் லாபமும், புதிய தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு தொழில் அமையும். இடையே சிறு சிறு தடை வரும். ஆனால் சமாளிப்பீர்கள். அரசியல்வாதிகள் பிரச்சனைகளுக்கிடையே பளிச்சிடும் மாதம் இது. சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் பெருமாள், சக்கரத்தாழ்வார், நரசிம்மர் வழிபாடும், ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும். ஆனி மாதம் ஜூன் 15 முதல் ஜூலை 16 வரை மறைமுக வருமானம், பூர்வீகத்திலிருந்து வருமானம் ஒரு சிலருக்கு இருக்கும். அலுவலகம், வாகனத்திற்கு கடன் கேட்டவர்களுக்கு கடன் கிடைக்கும். சிலருக்கு உறவினர்களுடன் சேர்ந்து தொழில் ஆரம்பிக்க நினைத்தவர்கள் எல்லாம் தொழில் தொடங்குவார்கள். இன்னும் சிலர் தம்பி தங்கையருடன் இணைந்து தொழில் புரிவார்கள். வேலை இல்லாத தங்கைக்கு வேலை கிடைக்கும். ஒரு சிலர் மொபைல் ஷோரூம், மொபைல் ஏஜென்சி, ரீசார்ஜ் கடை, தோடு, வளையல், ஆடம்பர பாசி போன்ற ஃபேஷன் ஜுவல்லரி கடைகளையும் சிலர் ஆரம்பிக்கலாம். சிலர் நண்பர்களுடன் சேர்ந்து தொழில் ஆரம்பிப்பார்கள். வருமானத்தில் விரயம் செய்ய நேரிடும். சிலர்
பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். நீண்ட நாள் விற்காமல் இருந்த வீட்டை சிலர் விற்று லாபம் பார்ப்பார்கள். தந்தை வழியில் வருமானமும் லாபமும் உண்டு. மனைவிக்காக சிலர் செலவு செய்வார்கள். அரசியல்வாதிகள் நீண்ட நாள் பதவிக்காக காத்திருந்து இந்த மாதம் பதவி கிடைக்கப் போகிற அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும். அறிவுபூர்வமாகவும் அதிகாரத்துடனும் திகழ்வார்கள். சனிக்கிழமை தோறும் வன்னிமர விநாயகரையும் சனீஸ்வரர் பெருமாள் கோயில் சக்கரத்தாழ்வாரையும் வழிபட நலம் தரும். ஆடி மாதம் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை. வேலையில் தடை, தொழிலில் மந்தம், தடங்களுக்கிடையே வருமானம் இருக்கும். மறைமுக வருமானமும் பிள்ளைகள் மூலம் வருமானமும் என்று ஜூலை 21க்கு பிறகு இருக்கும். பிள்ளைகளால் நல்ல உணவும் ஆறுதலான பேச்சும் அன்பும் இருக்கும். கணவன் மனைவிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு, சண்டை, வாக்குவாதம் என அவ்வப்போது இருந்து கொண்டேதான் இருக்கும். அலுவலகத்திலும் வியாபாரத்திலும் சண்டை சச்சரவுகளால் விரயமும் வருமான இழப்பும் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்கவும். வாகனத்தில் கவனமாக செல்ல வேண்டும். இல்லை என்றால் விபத்து, கால் பாதத்தில் அடிபடுதல் போன்றவை நடக்கலாம். தசாபுத்தி சரியில்லாதவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கவும். குறிப்பாக கணவன் மனைவி நண்பர்களுடன் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை. அலுவலகம், வாகனம் பாதிப்பு அடையலாம். செரிமான உறுப்புகளில் குடல் போன்றவை பாதிப்படையலாம். எனவே உணவிலும் அக்கறை செலுத்த வேண்டும். கடன் வாங்கியவர்கள் நெருக்கடியை சந்திப்பார்கள். தந்தைக்கு உடல் பாதிக்கலாம் அல்லது சிறு விபத்துக்கள் கூட ஏற்படலாம். ஆகவே பொறுப்புடன் பார்த்து கொள்ள வேண்டும். செருப்பு அறுந்து போகும் அல்லது சிலருக்கு காலில் காயம் ஏற்படலாம். தலைவலியும் சிலருக்கு இருக்கும். எனவே மருத்துவம் பார்க்க வேண்டும். திங்கட்கிழமையில் சிவன் கோயிலில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடும் அம்பாள் வழிபாடும், செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடும் முருகன் வழிபாடும், சனிக்கிழமையில் வன்னிமர விநாயகர் வழிபாடும், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவர் வழிபாடும் நலம் தரும். ஆவணி மாதம் ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரை. வீடு, வாகனம், அலுவலக ரீதியாக வம்பு வழக்குகள் வரும். மனோதைரியம் கூடும். பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்கவும் இறுதியில் வெற்றியும் பெறுவீர்கள். கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் மூக்க நுழைக்கக்கூடாது. வம்பு வழக்குகளில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். படிப்பில் மந்தமும் ஏற்படும். செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். சினிமா, பொழுதுபோக்கு என்று வெட்டியாக செலவு செய்யக்கூடும். பெண்களுக்கு அதிக செலவு செய்வீர்கள். சிலர் உறவினர், தங்கைகளுக்கும் செலவு செய்ய வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் உடல் பணிபுரியும் நண்பர்களுடன் கேளிக்கை, விருந்து என விரய செலவுகளும் மகிழ்ச்சியும் ஏற்படும். பள்ளிகள் படிக்கும் மாணவர்கள் நண்பர்களுடன் ஜாலியாக பொழுதுபோக்க சிலர் ஈடுபடலாம். எனவே கவனமும் கண்காணிப்பும் இருக்க வேண்டும். இல்லையெனில் படிப்பில் கோட்டை விடுவார்கள். முன்கோபமும் அதிகரிக்கும். சிலருக்கு தலைவலி, நெஞ்சுவலி, அடிவயிறு வலி ஏற்படலாம். உடனே பரிசோதனையும் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். உடனே சரியாக கூட இருக்கும். செல்போன், கம்ப்யூட்டர், லேப்டாப் பழுதாகவோ அல்லது தொலைந்து போகவோ வாய்ப்பு உள்ளது. எனவே கவனமாக இருக்கவும். புதன்கிழமையில் பெருமாள் கோயில் உள்ள ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடும், செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோயிலில் முருகர், சனீஸ்வரர் வழிபாடும், சனிக்கிழமையில் வன்னிமர விநாயகர், பெருமாள் கோயிலில் நரசிம்மர், ஆஞ்சநேயர் வழிபாடும் நலம் தரும். புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 17 வரை. பேச்சுக்கு மரியாதை, கௌரவம், வருமானமும் கிடைக்கும் மாதம். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களும் ஆசிரியர்கள், வேத விற்பனர்கள் நல்ல வருமானமும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவார்கள். வேலையும் வேலைவாய்ப்பும் தேடி வரும். ஆனால் அதை பெறுவதிலோ அல்லது அடைவதிலோ சிலருக்கு தடை ஏற்படும். உறவினர், தம்பி, தங்கை உங்கள் மீது பிரியமாகவும் அன்பாகவும் மற்றும் உதவியாகவும் இருப்பார்கள். பிள்ளைகள் உங்களுக்கு ஃபோன், வாட்ச் வாங்கி தருவார்கள். ஒரு சிலர் தங்க நகைகள் கூட வாங்கி கொடுப்பார்கள். கணவன் மனைவியிடம் கருத்து வேற்றுமை இருக்கும். சில நேரங்களில் கோபத்தை தூண்டுவதற்கு அளவுக்கு வாக்குவாதம் இருக்கும். ஒரு சிலர் மனதிற்குள் வைத்து புழுங்குவார்கள். கடன் வாங்கியவர்கள் நெருக்கடியாலும் சரியாக தவணை கட்ட முடியாமலும் திணறுவார். சிலர் கடன் கேட்டு கிடைக்காமலும் அவதி உறுவார்கள். எனவே வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். கணவன் மனைவிக்குள் வீடு, அலுவலகம், வாகனம் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்கவும். ஒரு சிலருக்கு உடல்நல பாதிப்பு கூட ஏற்படலாம். செவ்வாய், சனிக்கிழமையில் முருகர், சனீஸ்வரர், வைத்தீஸ்வரர் வழிபாடும், சனிக்கிழமை வன்னிமர விநாயகர், சக்கரத்தாழ்வார், ஆஞ்சநேயர் வழிபாடும்
நலம் தரும். ஐப்பசி மாதம் அக்டோபர் 18 முதல் நவம்பர் 16 வரை வீடு, வாகனம், அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் விலகும் மாதம். வீடு விற்பனை, அலுவலகம், இயந்திர தொழில் புரிபவர்கள் நல்ல லாபம் பெறுவார்கள். ஐடி தொழில்நுட்ப பிரிவில் உள்ளவர்களுக்கு வருமானமும் ஊதிய உயர்வோ போனஸுடன் கிடைக்கப் பெறுவார்கள். இந்த வருடம் தொழிற்சாலையில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல வருமானமும் போனஸும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நல்ல தொழில்நுட்ப அறிவும் தொழிற்கல்வி ஆசிரியர்களும் சிறந்து விளங்குவார்கள். இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலும் புதிய போன் வாங்குவார்கள். சிலர் லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும் வாங்கக்கூடும். பெண்கள் ஆபரணங்கள், ஃபேஷன் ஜுவல்லரி கிடைக்கவோ அல்லது வாங்கவோ செய்வார்கள். கல்வி கடன் பெற்றவர்கள் கொஞ்சம் சிரமத்தை சந்திக்க நேரிடும். ஆசிரியர்களாக இருக்கும் கணவன் மனைவிகளுக்கிடையே சிறு சிறு மன வருத்தமும் ஏற்பட்டு பின் சரியாகும். கல்வி கற்கவோ அல்லது கல்வி சுற்றுலாவுக்காகவோ சிலர் வெளிநாடு சென்று வருவீர்கள். வங்கியில் கடன் வாங்கியவர்களுக்கு சிலருக்கு லீகல் நோட்டீஸ் வரும். பெண்களால் இந்த மாதம் ஆதாயம் உண்டு. அதாவது தங்கை, அலுவலக நண்பர்கள் மூலம் இருக்கும். புதன், சனி கிழமைகளில் ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், பெருமாள் வழிபாடு நலம் தரும். கார்த்திகை மாதம் நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரை கணவன் மனைவிக்கிடையே இருந்த 3 வருட மனக்கசப்பு, வருத்தம், ஏதாவது ஒரு வகையில் ஒத்துப்போகாமல் இருந்த நிலை மாறி மிக அந்யோன்யமாக இருக்க போகும் மாதம் இது. ஆனால் கொஞ்சம் முன்கோபமும் சிறு எரிச்சலும் நவம்பர் 31 வரை இருக்கும், பின் மறையும். பிள்ளைகள் போல் கொஞ்சி மகிழ்வீர்கள். வீடு, வாகனம், கடன் பிரச்சனைகள் ஒரு சிலர் தீர்ப்பார்கள் அல்லது பிரச்சனைகள் குறையும். மனதும் எண்ணமும் முழுவதும் தாயார் மீதும் வீடு, அலுவலகத்தின் மீது இருக்கும். சிலர் புதிய வேலையில் சேருவார்கள். புதிய வியாபார நிறுவனம் கூட தொடங்குவார்கள். வீடு, வாகனம் வாங்குதல், வீடு அழகுபடுத்துதல் முதலியவை நடக்கும். சிலர் வீடு கட்ட கால் போடுவார்கள். அரசியல்வாதி சிலருக்கு பதவி கிடைக்கும். பதவி கௌரவமானதாகவும் இருக்கும். நீண்ட நாள் வேலையில் பிரச்சனைகள், கடன், நோயில் இருக்கிறவர்கள் இந்த மாதம் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு பல்லில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். செவ்வாய், சனிக்கிழமைகளில் முருகன் கோயிலில் சனீஸ்வரர், வைத்தீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும். மார்கழி மாதம் டிசம்பர் 16 முதல் ஜனவரி 13 வரை பேச்சு எல்லாம் அலுவலகம், வீடு, தாயார் பற்றியே இருக்கும். வருமானமும் லாபமும் இருக்கும். வீடு விற்பனை, கல்லூரி நடத்துபவர்கள் நல்ல லாபம் கிடைக்கும் மாதம். ஒரு சிலருக்கு கல்லூரியில் வேலை கிடைக்கும். கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியர் வேலையும் கிடைக்கும். மார்க்கெட்டிங் வேலைக்கு அப்ளை பண்ணியவுடன் வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். கழுத்தில் சிலருக்கு கட்டி வந்து உடையக்கூடும் அல்லது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருக்கும். டான்சில் கூட வீங்கும். ஒரு சிலர் சர்ஜரி செய்து கொள்ளுவார்கள். காது மூக்கில் இரத்தம் வரக்கூடும். எனவே பரிசோதனையும் மருத்துவமும் சரியான நேரத்தில் பார்க்க வேண்டும். பிள்ளைகளுடன் சண்டை வரக்கூடும். ஆகவே கவனமாக பேசவும். ஒரு சிலருக்கு வயிற்று வலி ஏற்பட்டு மருத்துவம் பார்க்க நேரிடும். வேலையில் வருமானமும் மதிப்பும் இருக்கும். ஒரு சிலர் புதிதாக சொந்த தொழில் தொடங்குவார்கள். செவ்வாய், வியாழன் கிழமைகளில் பாலசுப்பிரமணியர் கோயிலில் முருகர், விநாயகர், தட்சிணாமூர்த்தி வழிபாடும், சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன், சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும். தை மாதம் ஜனவரி 14 முதல் பிப்ரவரி 12 வரை மறைமுக வருமானம், சம்பந்தமே இல்லாத வகையில் சிலருக்கு வருவாய் இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபோன், மணி பர்ஸ் போன்றவைகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு ஃபோன் அல்லது செயின் வாங்கி தருவீர்கள். ஒரு சிலர் நீண்ட நாட்களாக கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும் மாதம். ஒரு சிலர் அலுவலகத்திலோ அல்லது உடன் பணிபுரிந்தோரையோ வேலை பார்ப்பவரையோ திருமணம் செய்து கொள்வார்கள். ஓரிரு வாரத்திற்கு மட்டும் பணவரவில் தடையும் சிரமமும் இருக்கும், பின் நிவர்த்தியாகும். கணவன் மனைவியின் பெயரில் வீடு, வாகனம் வாங்கப்படும். வியாபாரம், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள், தொழில் புரிவோர்கள் நல்ல வருமானமும் லாபமும் பெறுவார்கள். சிலர் புதிய தொலைத்தொடர்பு தொழில் தொடங்குவார்கள். வீட்டில் விருந்து என சுப நிகழ்ச்சிகள் இருக்கும். தந்தை, மாமன், மனைவி உடல்நலம் பாதிக்கக்கூடும். எனவே சிறு தொந்தரவு இருந்தால் உடனே மருத்துவம் பார்க்கவும். வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கவும். அரசியல்வாதிகளுக்கு பதவிக்கு ஆபத்து இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கவும். ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் பைரவர், சரபேஸ்வரர் வழிபாடும், புதன்கிழமை பெருமாள் கோயிலில் விநாயகர், பெருமாள் வழிபாடும் நலம் தரும். மாசி மாதம் பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 வரை
கணவன் மனைவி பற்றிய அக்கறையும் அதீத அன்பும் இருக்கும். சில நேரங்களில் அதே காரணத்தால் சிறு சிறு சண்டைகளும் ஏற்படும். நண்பர்கள், கணவன் மனைவிகள் மூலம் வருமானமும் பெறுவீர்கள். இவர்களுடன் தொழில் புரிந்திருந்தால் நல்ல லாபமும் கிடைக்கப் பெறக்கூடிய மாதம். ரியல் எஸ்டேட், வீடு மனை விற்பனை செய்பவர்கள் இந்த மாதம் விற்பனையும் லாபமும் கிடைக்கப் பெறுவார்கள். போலீஸ் துறையில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு சம்பளத்துடன் இருக்கும். மேலும் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். பிப்ரவரி 9க்கு பின் கொஞ்சம் டென்ஷனை குறைத்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிகளுக்கிடையே சிறு சிறு சச்சரவும் கோபமும் ஆரம்பிக்கும் காலம் இது. எனவே உஷாராக இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியும். எதிலும் முன்கோபமும் அவசரப்படாமல் இருந்தாலும் காரிய சித்தியும் வருமானமும் லாபமும் கெட்டும். பொறுமை மிக அவசியம். ஆகையால் வருமானத்தில் குறை இருக்காது. சிலருக்கு வாகன விபத்து ஏற்பட்டு காலில் அடிபடலாம். எனவே கவனம் தேவை. தரகு கமிஷன் வேலை பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் முருகன் கோயில் உள்ள துர்க்கையும் முருகர் சனீஸ்வரர் வழிபாடும், சனிக்கிழமையில் முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும். பங்குனி மாதம் மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13 வரை ஒரு சிலருக்கு மறைமுக வருமானம், வராக்கடன் வசூல் இருக்கும். புதிய போனை சிலர் தொலைக்க நேரிடும். போனில் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் கேட்காமலே தம்பி தங்கைகளுக்கோ அல்லது உறவினருக்கோ பணமோ உதவியோ செய்வீர்கள். இதனால் கொஞ்சம் நஷ்டமடைய வாய்ப்பு உண்டு. மேலும் பெண் நண்பர்களுடன் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கவும். மார்ச் 26க்கு பின் எல்லாம் சரியாகும். அதுவரை வேலையில் கூட கொஞ்சம் நஷ்டத்தை தெரிந்தே ஏற்படுத்தி கொள்வீர்கள். வேலை மாற்றம், இடமாற்றம் எல்லாம் மார்ச் 26க்கு பின் வைத்துக் கொள்ளவும். கணவன் மனைவிகளுக்கிடையே வீடு, தந்தை, பணம் தொடர்பாக பிரச்சனை வரக்கூடும். எனவே எச்சரிக்கையாக இருக்கவும். கணவன் மனைவி பிள்ளைகளுடன் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும். யாரெல்லாம் தசாபுத்தி சரியில்லையோ அவர்கள் சனி செவ்வாயை மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு விபத்து, காலில் காயம், தலையில் அடிபடுதல், தலைவலி என இருக்கும். எனவே உரிய எச்சரிக்கையுடனும் நோய் வந்தால் உடனே மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் முருகன் கோயில் உள்ள துர்க்கை வழிபாடு, முருகர் சனீஸ்வரர் வழிபாடு, சனிக்கிழமை ராகு காலத்தில் முருகர் வழிபாடும், முருகர் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணவும். இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.